அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் 2025ஆம் ஆண்டான புத்தாண்டு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறாருங்க. இந்த பெயர்ச்சியின் காரணமாக மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா யோகத்தின் உச்சியை தொடக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது குரு பகவான் சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசியிலிருந்து புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. இந்த பெயர்ச்சியின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தைப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார். திருமணம் போன்ற தடையின்றி நடக்க, நல்ல வேலை கிடைக்க, உயர்கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவின் அருள் மிக மிக முக்கியங்க. இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தருமா, அல்லது குருவினுடைய பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தருமா என்று பார்க்கும்போது வாழ்வில் முன்னேற்றம், பலவிதமான நன்மைகள் ஆகியவற்றை பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக மிக அவசியமாகுங்க. குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பதுதான் ஐதீகம். அப்படிப்பட்ட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் 2 பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒன்று குரு பார்வை, மற்றொன்று கோபுர தரிசனம். இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதை சொல்லப்படுவதுண்டு. அதை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள், சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார். குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தார். அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்தும் தெரியும், தானே அனைத்தையும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுகிறது. சந்திரனின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறார். இதனால் சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கோரினார் குரு. சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகள் ஆராய்ந்து எழுதினார். அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொன்னார். சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்குள் சில நிமிடங்கள் மட்டுமே மீதம் இருந்தது. அந்த சமயத்தில் சந்திரனை அழைத்து கொண்டு வான வீதியில் உலா சென்றார் குரு பகவான். அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்து கொண்டிருந்தனர். சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படுத்திருந்த தொட்டில் சங்கிலியின் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குரு பகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன். ஆனால் குரு பகவான் அந்த குழந்தையை பார்த்து கொண்டே இருந்தார். தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட ஆரம்பித்தது. உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது. இதனால் தொட்டில் வேகமாக ஆட துவங்கியது. குழந்தையை நோக்கி வந்த பாம்பின் தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியின் ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது. தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது. இதை பார்த்து குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்தது. இதில் பாம்பின் வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது. தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது. குழந்தையும் முதல் வயதினை பூர்த்தி செய்து 2வது வயதில் அடியெடுத்து வைத்தது. இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபம் கொண்டான் சந்திரன். தான் கணித்த குழந்தையினுடைய ஜாதகத்தை மீண்டும் சரிபார்த்தான். கணிப்பு சரியாகவே இருந்தது. இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே, அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடமே கேட்டார். அதற்கு
புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான், ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன? அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையும் குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தேனே, அதனால்தான் இது நேர்ந்தது. உனது ஜாதக கணிப்பு தவறு இல்லை, ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான். தனது தவறை உணர்ந்த சந்திரன் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார். அது மட்டுமில்லாமல் இது நவகிரகங்களில் ஒருவரான குருவினுடைய அருளாக மட்டுமில்ல, தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானிடமே ஆணவத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட ஒரு கதையாக இருக்கிறது. குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும். அதுபோல்தான் ஆசானின் ஆசியும் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று. இதனால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். இப்படிப்பட்ட குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல கும்பராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு இருக்கும் வரை உங்களுக்கு யோகம் அடிக்க போகிறது என்று தாங்க சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு குபேர யோகம் கிடைக்க போகுதுங்க. பொருளாதாரம் உயர இருக்குது. வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படுங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதே போல் வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குது. நினைத்த விஷயங்களை நினைத்த மாத்திரத்தில் செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. அதே போல உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க. அவர்களுடைய உதவி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக அமையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுக்கு தானாகவே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கிடைக்கக்கூடிய திறமைகள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. சுய ஜாதகத்தில் தசாபுக்தி நன்றாக இருந்தால் இந்த குரு பெயர்ச்சி பலன்களை பரிபூரணமாக நீங்கள் அனுபவிக்க முடியும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம திருமணமாகாமல் தள்ளி போய் கொண்டே இருந்தவர்களுக்கும் கூட திருமணம் கை கூட போகிறது என்பதை கிரக நிலைகள் குறிப்பா இந்த குரு பகவானுடைய மிதுன ராசி சஞ்சாரம் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. நல்ல வேலையில் உள்ளவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக தொழில் ஆரம்பிப்பு நினைப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல அருமையான காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசாபுக்தி நன்றாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அதே போல் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அளவிற்கு யோக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க வேண்டுங்க. பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்குங்க. தற்காலிகமாக வெளியூர் பயணம் ஏற்படுங்க. இந்த பயணம் உங்களுக்கு சாதகமாகவே அமைய இருக்குது. செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது நல்லது. கோல்சார ரீதியாக நன்றாக இருக்குதுங்க. அதே போல் தசாபுக்தி நன்றாக இருக்கும் பட்சத்தில் சாதகமான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. எனவே புதிய முயற்சிகளை செய்வதற்கு முன் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அதற்கு பிறகு புதிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அல்லது முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலில் மாலை நேரங்களில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.